வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பல்விக்கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 709 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,200 அதிகபட்சம் 67,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 16/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டரர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆஃபீஸர், லைப்ரேரியன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரியில் ஒர்க் பண்ணக்கூடிய லைப்ரேரியன் கேட்டகரி, டெப்டி ரிஜிஸ்டர், அதே மாதிரி இன்டர்னல் ஆடிட்டு, அசிஸ்டன்ட் லைப்ரேரியன், அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர், செக்ஷனல் ஆஃபீஸர், ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட், ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது மட்டும் 29 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. 99 போஸ்டிங் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 405 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 405 போஸ்டிங். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி லைப்ரரி அட்டண்டன்ட்டு, லேபரட்டரி அசிஸ்டண்ட்டு, ஸோ லேபரட்டரி அட்டண்டன்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலு, அதே மாதிரி சிவிலு, ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ, ஸோ சிவிலு, எலக்ட்ரிக்கலு, ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ தான் வந்து குவாலிஃபைடு. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டரு, சீனியர் சிஸ்டம் அனலைஸ்ட்டு, அதே மாதிரி சிஸ்டம் ப்ரோக்ராமர், இது மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து இவ்வளவு போஸ்டிங் டோட்டலாக வந்து 30 வகையான போஸ்டிங்ஸ் டோட்டலாக 709 வேக்கண்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேபரட்டரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 45 போஸ்டிங், லைப்ரரி அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் 30 போஸ்டிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான் 405 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 99 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் 29 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வேக்கண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதற்கான பே ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 1 லெவல் 2 இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிபிசி பே மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஏடி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் படி 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th 12th, அதே மாதிரி டிப்ளமோ, டிகிரி, ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போஸ்டிங்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி 50% மார்க்ஸ் வந்து இருக்கணும், 55%. அதே மாதிரி ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி 55%. லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் லைப்ரரி சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, ஸோ இதில் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி 55% வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆடிட் அல்லது அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடு. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸு, ஸோ இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி 55% கேட்டிருக்காங்க. செக்ஷனல் ஆஃபீஸில் இருக்க பேச்சுலர்ஸ் டிகிரி, நீங்கள் எந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் அதுக்கு ஒரு 55% ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக்ஷனல் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டண்ட் அல்லது சீனியர் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் ஆஃபீஸர், ஸோ இதுக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது 10th முடிச்சிருந்தீங்கனாலே போதும், அல்லது வந்து நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணிங்கனாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லைப்ரரி அட்டண்டன்ட்,
இந்த லைப்ரரி அட்டெண்டருக்கு நீங்கள் 10th +2 அதாவது 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லேபரேட்டரி அட்டெண்டண்ட்டுக்கு 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து 10th 12th எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அல்லது டிப்ளமோவில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கனாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிஇ அண்டு டிப்ளமோ எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்சனல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி தான். ஸோ இது மாதிரி வந்து மேக்ஸிமம் டிகிரி 10th 12th எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிஸ்டம் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் தான் வந்து கேட்டிருக்காங்க. சிஸ்டம் ப்ரோக்ராமுக்கு பிஇ பிடெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு bpharati.rec.nta.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 16 May. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு மொபைல் மூலமாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.